நாம் இன்றைக்கி ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ரீமிக்ஸ் பார்க்க போகிறோம். மோர் குழம்பு ப்ரீமிக்ஸ். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த பொடியை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 மாதத்துக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப் தனியா எடுத்து வறுத்துக்குவோம். இப்போ இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு. இதை நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வறுத்ததை ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய், ஒரு 1/4 மூடி போல் தேங்காய் சேர்த்துக்கலாம், 1/4 கப்பு. இப்போ இந்த தேங்காய் கூட ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இப்போ இதோட ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இது மாதிரி நல்லா தேங்காய் வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். வறுத்த பொருளை ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். இப்போ அதோட 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்குவோம். இதை இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய், பச்சை மிளகா, இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி இந்த மாதிரியே எடுத்து வச்சுக்குவோம். இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. இதை நல்லா இப்போ பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். இப்போது வறுத்த கடுகு, வெந்தயம் இதையும் இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். 2 மாதத்துக்கு கூட வச்சுருக்கலாம். வெளியில் வச்சாலே நம்ம இப்போ மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ப்ரீமிக்ஸை வச்சு இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரீமிக்ஸை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், எண்ணெயிலேயே நல்லா இந்த பொடி பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கொதித்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம மோரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பேச்சுலருக்கு ஒரு ஏற்ற ரெசிபி. நீங்களும் வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மோர் குழம்பும். இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே 2 மாதத்துக்கு வச்சுருக்கலாம். நல்லாயிருக்கும். எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.